வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் திரைமுரசு. சினிமால நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான திரை சம்பந்தமான அப்டேட்ஸை வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமால நடக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை வாங்க பார்க்கலாம். முன்னணி நடிகையா வலம் வந்தாலும் அடிக்கடி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லிட்டு லைம்லைட்ல இருந்துட்டு வர ஒரு நடிகை இப்போ ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்களாம். யாரோங்க, என்ன முடிவு, வாங்க பார்க்கலாம். பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருப்பவங்க கங்கனா ரனாவத் சினிமாவை தாண்டி அரசியல் வட்டாரங்களையும் அடிக்கடி ஒலிக்கும் பேராக இவங்க இருந்துட்டு வராங்க. அடிக்கடி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி பரபரப்பையும் கிளப்புவாங்க. சில நேரங்களில் ட்ரோல் மெட்டீரியலாகவும் ஆவாங்க. அரசியல் விஷயத்தில் தான் இப்படி. ஆனால் சினிமாவில் இவங்களோட நடிப்புக்கு பல செலிபிரிட்டிஸே இவங்களுக்கு ஃபேனாக இருக்கிற அளவுக்கு திறமையானவங்க கங்கனா. பாலிவுட்டை தாண்டி கங்கனா ரனாவத் நம்ம தமிழ் சினிமாலையும் நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த முதல் படம் மறைந்த இயக்குனர் ஜீவா இயக்கத்தில் உருவான தாம் தூம் படம் தான். இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏஎல் விஜய் டைரக்ஷனில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பயோபிக்கான தலைவி படத்துலையும் நடிச்சிருக்காங்க கங்கனா. தமிழ் சினிமாவோட இண்டஸ்ட்ரி ஹிட் படமான சந்திரமுகி படத்தோட செகண்ட் பார்ட்டில் சந்திரமுகியாவே நடிச்சிருந்தாங்க. இயக்குனர் வாசு டைரக்ஷனில் லாரன்ஸ் வேட்டையான் நடிக்க கங்கனா சந்திரமுகி வேஷம் போட்டு பேயா வந்து பயமுறுத்தினாங்களோ இல்லையோ, அந்த பட கிளைமேக்ஸில் நாயை அடிச்சே எல்லாரையும் பயமுறுத்திட்டாங்க. இந்த படம் பல்வேறு நெகட்டிவ் விமர்சனங்களை வாங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாய் சீன் சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறுச்சு. ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் அரசியல் கருத்துக்கள்னு இருந்துட்டு வர நம்ம கங்கனா இப்போ அரசியல் தளத்தில் ஒரு புது குண்டு ஒன்று தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது நடிகை கங்கனா அரசியலில் இறங்க போகிறாங்களாம். ஆரம்பத்துலேருந்தே தேசியவாதியாக தான் இருந்துட்டு வரேன்னு சொல்கிற கங்கனா, இந்த நாடு எனக்கு பல விஷயங்களை தந்திருக்கு, அதை திரும்ப இந்த நாட்டுக்கு செய்யணுன்ற பொறுப்போட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கங்கனா. நான் அரசியலுக்கு வர விரும்புனா அதுக்கான சரியான நேரம் இதானும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகை கங்கனா ஆரம்பம் தொட்டே பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தான் தன்னோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் கங்கனா சொல்லியிருக்கிற கருத்தை வச்சு வர நாடாளுமன்ற தேர்தலில் கங்கனா பாஜக சார்பாக போட்டியிட இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஒரு சூப்பர் ஸ்டாரையே மிரள வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. தெலுங்கு சினிமாவோட சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தை பார்த்துட்டு பதறி போய் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்படி அவரை பதற வச்ச விஷயம் என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சு பதற வைக்கிற மாதிரி இந்தியாவில் நடந்த பல விஷயங்கள் இப்போ சீரியஸாக வெளியாகி வரவேற்பை வாங்கிட்டு வருது. தமிழ்நாட்டிலையும் வீரப்பனை பற்றி ஹன் ஃபார் வீரப்பன், கூசை முனுசாமி வீரப்பன் அப்படின்னு 2 டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்திய அளவில் பார்த்தோம்னா தொழிலதிபர் ஹர்ஷத் மேத்தா பண்ண ஸ்கேமை மையமாக வச்சு ஸ்கேம் 1992 அப்படின்ற சீரிஸ் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இதை தொடர்ந்து 2003 நடந்த டெல்லி ஸ்கேமை மையமாக வச்சு கடந்த செப்டம்பர் மாதம் ஸ்கேம் 2003 அப்படின்ற சீரிஸும் வரவேற்பை வாங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவே உழுக்கின போபால் விஷவாயு பேரழிவை மையப்படுத்தி தி ரயில்வே மென் சீரிஸும் சமீபத்தில் வெளியாக இருந்துச்சு. இந்த நிலையில் உண்மையில் நடந்த யானை தந்த கடத்தில் மையப்படுத்தி மலையாளத்தில் போர்ச்சர் அப்படிங்கிற கிரைம் ட்ராமா சீரிஸ் கடந்த 23ஆம் தேதி அமேசான் பிரைமில் வெளியாகிருக்கு. தந்தங்களுக்காக யானைகள் கொல்லப்படுறதையும் அதுக்கு பின்னால் இருக்க அரசியலை மையப்படுத்தி இந்த சீரிஸ் உருவாகியிருக்கு. இந்த நிலையில் வரவேற்பு பெற்று வர இந்த சீரிஸை பற்றி தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. தந்தங்களுக்காக பல யானைகள் கொள்றதை குறிப்பிட்டு எப்படி ஒருத்தரால் இப்படி செய்ய முடியுது, இதை பண்ணும்போது அவங்க கை நடுங்கலையா அப்படிங்கிற கேள்விகள் தான் இந்த சீரிஸை பார்க்கும்போது உண்டாவதா சொல்லியிருக்காரு மகேஷ் பாபு. இந்த உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தியிருக்காரு. இயக்குனர் ப. ரஞ்சித் தயாரிப்புல அட்டகத்தி தினேஷ் 3வது முறையா இணைஞ்சிருக்க படம் ஜே பேபி. இந்த படத்துல நடிகை ஊர்வஷியும் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்திருக்க இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். இயக்குனர் அதியன் ஆதரியோட முதல் படமான 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு படம் அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் உருவாச்சு. நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான இந்த படம் கடந்த 2019 வெளியாச்சு. சாதி மற்றும் வர்த்தகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசின இந்த படம் உலக அளவில் போர் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ அழிவுகளை ஏற்படுத்துன்றதை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த படத்துக்கும் வரவேற்பு கிடைச்சது. இதை தொடர்ந்து மறுபடியும் அதியன் ஆதரியோட 2வது படமான தண்டகாரண்யம் படத்திலையும் நடிச்சிருக்காரு அட்டகத்தி தினேஷ். இந்த படமும் ரஞ்சித்தோட நீலம் புரொடக்ஷன் சார்பாக உருவாகியிருக்கு. இதுக்கிடையில் அட்டகத்தி தினேஷ் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் நடித்து ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்க படம் தான் ஜே பேபி. இயக்குனர் சுரேஷ்மாரி இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ் தவிர ஊர்வசி மற்றும் நடிகர் மாறனும் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. நடிகை ஊர்வசி சமீபத்தை பேட்டியில் இந்த படத்தில் இதுவரைக்கும் அவங்க நடிக்காத வகையில் புதுமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பதா சொல்லியிருக்காங்க. நீலம் தயாரிப்பில் வெளியான எல்லா படங்களுமே சென்சார் போர்டில் பல காட்சிகளை கட் செய்யப்பட்ட அப்புறம் தான் திரைக்கு வந்திருக்கு. நிலைமை இப்படி இருக்க நீலம் தயாரிச்சிருக்கிற இந்த படம் சென்சாரில் எந்த ஒரு கட்டுமே இல்லாமல் அப்படியே தேர்வாகியிருக்கு. இந்த படம் மகளிர் தினத்தை முன்னிட்டு அடுத்த மாதம் 8ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில் நேற்று இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. அடுத்தடுத்து கவனிக்க தகுந்த படங்களை கொடுத்துட்டு வர நடிகர் சிம்பு இப்போ தன்னோட அடுத்த படங்களுக்கான ப்ரொடியூசர் யாருங்கிற விஷயத்துல ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வராரா. யாரா இருக்கும் அவரு, வாங்க பார்க்கலாம்.
10 தல படத்துக்கு அப்புறமா நடிகர் சிம்பு தன்னோட 48வது படத்துக்கான வேலைகளை இறங்கியிருக்காரு. துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியான கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் படத்தை எடுத்த தேசிங்கு பெரியசாமி தான் இந்த படத்தை இயக்குறாரு. நடிகர் கமலோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் இந்த படம் உருவாகுது. இந்த படத்தில் நடிகர் சிம்பு டபுள் ஆக்ஷனில் நடிக்கிறாரு. அதில் ஒரு கேரக்டர் நெகட்டிவாக உருவாகி இருப்பதா சொல்லப்படுது. சமீபத்தில் நடிகர் சிம்பு இந்த படத்தோட கிளிம்ஸ் ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆச்சு. இந்த நிலையில் நடிகர் சிம்பு இதை தொடர்ந்து நடிக்க இருக்கிற அவரோட அடுத்த படத்துக்கான தயாரிப்பாளர் தேர்வில் கவனம் செலுத்திட்டு வராரா. அதன்படி விஜயோட மாஸ்டர் லியோ ஆகிய படங்களை தயாரித்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித் கூடவும் தனுஷோட கேப்டன் மில்ல உள்ளிட்ட படங்களை தயாரித்த சத்யஜோதி பிலிம்ஸ் தியாகராஜன் ஆகியோர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராராம் சிலம்பரசன். தளபதி விஜய்க்கு கோட் படத்தை தொடர்ந்து அவர் நடிக்க இருக்கும் 69வது திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா கடைசி திரைப்படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை வெற்றிமாறன் உள்ளிட்ட பல முன்னணி இயக்குனர்கள் இயக்க வாய்ப்பு இருக்கிறதா தினம் தினம் பாத்தீங்கன்னா பல்வேறு செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தரோட பேர் அடிபடுது. அவர் யாரு வாங்க பார்க்கலாம். லியோ படத்தோட வெற்றியை தொடர்ந்து விஜயோட 68வது படமாக உருவாயிட்டு வருது தி கோட் படம். ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கிட்டு வராரு. பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி மற்றும் வெங்கட் பிரபு கேங் எல்லாருமே இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சிட்டு வராங்க. இவன் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. விறுவிறுப்பாக உருவாயிட்டு வர இந்த கோட் படத்தோட படப்பிடிப்பு அடுத்த கட்டமாக ரஷ்யாவில் நடக்க இருப்பதா சொல்லப்படுது. விஜயோட அரசியல் வருகை சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து புதுச்சேரியில் நடந்துட்டு வந்த கோட் பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிகர்கள் குவிஞ்சு விஜயை சந்திச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயோட 69வது படம் தான் அவரோட கடைசி படம்னு சொல்லி ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு விஜய். இந்த படத்தை எடுக்கிற இயக்குனர் யார்ன்ற பட்டியலில் வெற்றிமாறன், கார்த்திக் சுப்ராஜ், ஹெச் வினோத் ஆகிய பலரோட பேர் அடிபட்டுச்சு. இந்த நிலையில் இந்த வரிசையில் இயக்குனரும் நடிகருமான ஆர்ஜே பாலாஜி பெயரும் அடிபடுது. மூக்குத்தி அம்மன், வீட்டில் விசேஷம் ஆகிய படங்களை இயக்கி இருக்கிற ஆர்ஜே பாலாஜி கிட்ட ஏற்கனவே நடிகர் விஜய் ஒரு கதையை கேட்டதாகவும் மூக்குத்தி அம்மன் ஸ்டைலில் அவர் அந்த படத்தை எதிர்பார்த்ததாகவும் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் விஜய் 69 படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருப்பதா பேச்சுகள் அடிபடுது. திரைமுரசு நிகழ்ச்சியில இப்ப நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் திரைப்படங்கள் இயக்குறது மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 3 மொழியில் நடிச்சிட்டும் வராரு. போன வருஷம் தமிழ்ல அவருடைய நடிப்புல விடுதலை, டக்கர், கருமேகங்கள் கலைகின்றன, லியோ, மத்தகம்னு படங்கள் வெளியாச்சு. தெலுங்குல மைக்கேல், உஸ்தாத் என 2 படங்கள், மலையாளத்துல 3 படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. குறிப்பா நடிகர் மம்முட்டியோட படம் பசுகா படத்துல முக்கியமான வேடத்துல நடிச்சிட்டு வராரு கௌதம் வாசுதேவ் மேனன். இந்த அறிவிப்பை மம்முட்டி அவருடைய இணையதள பக்கத்துல அறிவிச்சிருக்கார். பெஞ்சமின் ஜோஷ்வா என்ற கதாபாத்திரத்துல கௌதம் நடிச்சிருக்கிறதா அந்த அறிவிப்புல குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் த்ரில்லர் படமா உருவாகி இருக்கக்கூடிய பசுகாவை அறிமுக இயக்குனர் டீனோ டென்னிஸ் இயக்கியிருக்கார். மார்ச் 28ஆம் தேதி பசுகா திரைக்கு வருது. தமிழ் படங்கள்ல எனக்கேத்த ரோல் இல்லைன்னு சொல்லி நடிகை ஜோதிகா மற்ற மொழிகள்ல கவனம் செலுத்திட்டு வராங்க. மலையாளத்துல அவர் நடிப்புல வெளியான காதல் தி கோர் படம் பாராட்டுகளை பெற்றுச்சு. இதுக்கப்புறமா அவர் நடிப்புல அடுத்ததா சைத்தான் படம் வெளியாயிருக்கு. இந்த படத்தை சூப்பர் 30, கானாபத் உள்ளிட்ட படங்களை இயக்கி கவனம் பெற்ற இயக்குனர் விகாஸ் பால் இயக்கியிருக்கார். இந்த படத்துல அஜய் தேவ்கன், மாதவன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அஜய் தேவ்கன் தயாரிச்சிருக்காரு. சமீபத்துல இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி எல்லாரையும் பயமுறுத்துச்சு. பாலாவுடைய வணங்கான் படத்துடைய டீசர் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பு பெற்றுச்சு. சுரேஷ் காமாட்சி வி ஹவுஸ் படத்தை தயாரிக்க அருண் விஜய் நாயகனாகவும் ரோஷினி பிரகாஷ் நாயகியாகவும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்காரு. வைரமுத்து பாடல்கள் எழுதியிருக்காரு. முதல்ல சூர்யா, கீர்த்தி ஷெட்டி நடிப்புல தான் வணங்கான் படம் உருவாகி இருந்துச்சு. சில காரணங்களுக்காக சூர்யா படத்திலிருந்து விலகினார். அவரை தொடர்ந்து கீர்த்தி ஷெட்டியும் வணங்கான் படத்துல இருந்து விலகினாங்க. மலையாள நடிகை மமிதா பைஜுவும் வணங்கான் படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடித்த நிலையில அவரும் படத்துல இருந்து வெளியேறி இருக்காங்க. அதற்கான காரணத்தை இப்போ வெளியிட்டு இருக்காங்க. பாலா பொதுவா அவருடைய படத்துல நடிக்கிறவங்கள கெட்ட வார்த்தையில திட்டுறதும் அடிக்கிறதும் சகஜமா செய்யக்கூடியவர். படப்பிடிப்புல கொஞ்சம் திட்டுவேன், அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிதான் மமிதா பைஜுவை ஒப்பந்தம் செஞ்சிருக்காராம் பாலா. படத்துல மமிதாவை வில்லுப்பாட்டு கலைஞரா நடிக்க வச்சு இருக்காரு. அந்த கலையில தேர்ச்சி பெற்றவரா நடிக்க பல நாள் முன் தயாரிப்பு அவசியம். ஆனா பாலா வில்லுப்பாட்டு பெண் கலைஞர் எப்படி அந்த கலையை நிகழ்த்தி காட்டுறாங்கன்னு சில நிமிடங்கள் மட்டும் அவரை கவனிக்க வச்சுட்டு டேக் போயிருக்காரு. 3 முறை ரீடேக் போனதும் பல முறை மமிதா பைஜுவை கெட்ட வார்த்தையில திட்டி இருக்காரு பாலா. ஆனாலும் பொதுவா அவர் திட்டுவாருன்னு என் மனசை தயார் பண்ணிக்கிட்டேன். அத்தனை பேர் முன்னிலையிலும் பாலா திட்டினது என்னால தாங்கிக் கொள்ள முடியலன்னு மமிதா பைஜு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல முறை பாலா தன்னை அடிச்சதாவும் சொல்லியிருக்காங்க. இதனாலதான் படத்துல இருந்து வெளியேறி இருக்கிறதாவும் வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. பாலிவுட்ல முன்னணி நடிகையா இருக்கிறவங்க தீபிகா படுகோன். இவங்க கடந்த 2018ஆம் ஆண்டு நடிகர் ரன்வீர் சிங்கை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க.
திருமணத்துக்கு அப்புறமா ரன்வீர் தீபிகா 2 பேருமே சினிமாவில் படு பிஸியா நடிச்சிட்டு வராங்க. குறிப்பா தீபிகா படுகோன் கடந்த ஆண்டுகள்ல மட்டும் 2 மாஸ் ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுல ஒன்னு பதான், இன்னொன்னு ஜவான். இந்த 2 படங்களும் பாக்ஸ் ஆபீஸ்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணுச்சு. இந்த நிலையில இவர் இப்போ கல்கி அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வராங்க. நடிச்சு முடிச்ச கையோட குட் நியூஸ் சொல்லி இருக்காங்க தீபிகா. அது என்னன்னா, அவங்க கர்ப்பமா இருக்கக்கூடிய தகவலை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க. செப்டம்பர் மாசம் குழந்தை பிறக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான தகவலையும் தீபிகா பகிர்ந்திருக்காங்க. திருமணமாகி 6 ஆண்டுகளுக்கு அப்புறமா கர்ப்பமாகி இருக்கக்கூடிய தீபிகாவுக்கு ஏராளமான பிரபலங்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இயக்குனர் சரவண சக்தி இயக்கத்துல உருவாகி இருக்க படம் கிளாஸ்மேட்ஸ். இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்புல படக்குழுவினர் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இயக்குனர் சங்கம் சார்பாக எங்கள் உறுப்பினர்களுக்கு கிளாஸ்மேட் அப்படிங்கிற படத்தை இன்றைக்கி போட்டு காட்டினோம். அவர் தயாரிப்பாளர் ஹீரோ அங்கேயர் கண்ணன், டைரக்டர் சரவண சக்தி. இங்கே கதாநாயகி பேர் என்ன? பிரண்ணா கதாநாயகி. கிளாஸ்மேட் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான படம். ஏன்னா இன்றைக்கி தெரு டாஸ்மாக். அப்போ தெருவுக்கு எப்படியும் ஒரு 20-30 குடிகாரங்க இருப்பாங்க. இன்றைக்கி டாஸ்மாகில் தான் இன்றைக்கி கவர்மெண்ட்டே நடக்கிற அளவுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. குடிப்பழக்கம் அதிகமாகிடுச்சு, மக்களுக்கு குடிப்பழக்கம் அதிகமாகிடுச்சு. அதுக்கு ஒரு விழிப்புணர்வோட ஒரு படம், விழிப்புணர்வு படம் கூட நம்ம பயந்துடக்கூடாது, ரொம்ப கருத்தாக சொல்கிறாங்கட்டு அழகாக ஒரு குடிகாரோட வாழ்க்கையை ரொம்ப ஜாலியாக சொல்லிட்டு போனார். எண்டு வரைக்கும் அழகாக ஜாலியாக ரசித்து, அதில் மலிசாமி அண்ணன் இருக்கார், ஜாலியாக போச்சு. எண்டில் சுருக்குன்னு குடிக்கிற எல்லாருக்குமே மனசில் ஆணி அடித்த மாதிரி ஒரு சின்ன ஃபீலோட முடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன படத்துக்கு எந்த ஷோன்னே தெரியல சார். ஒரு படத்துக்கு போகிறோம் சார், இந்த ஷோ இல்லை சார், அது ஈவினிங். நாங்கள் காலையில் எஞ்சி அடித்து 11 மணிக்கு ஷோன்னு ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்துட்டு போகிறோம். இப்போ இல்லை ஈவினிங் 5 மணிக்கு வேணால் திருப்பி போயிட்டு வர்றதா? இது என்னுடைய படத்துக்கு நடந்ததுங்க. என்னுடைய படத்துக்கு ரோஹிணியில் வந்து ஃபஸ்ட்டு டே ஷோ வந்து 12:55க்கு ஷோ ஓப்பன் பண்ணுறாங்க, 2 மணி ஷோக்கு. நாங்கள் எங்கள் சைடில் இருந்து ஒரு 20 பேர் போயிருக்கோம். பப்ளிக் ஆடியன்ஸ் ஐ தாட் ஒரு 19 பேர் டிக்கெட் வாங்கியிருந்தாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. இப்போ 2 ஆச்சு, 2 5, 2 10, 2 15 ஆச்சு. படம் போடல. ஜென்ரல் ஆடியன்ஸ் கேட்குறேன், சார் என்ன சார் படம் போடல, என்ன எந்திரிச்சு போடணுமா கேட்குறாங்க. வெளியில் போய் சார் நான் கேட்குற மேனேஜர்கிட்ட, இன்னும் கண்டென்ட் வரல சார்ன்றார். இன்னும் கண்டென்ட் வரல சார்ன்றார். என்ன சார் ஆச்சுன்னா, இல்லை சார் கண்டென்ட் இப்போ தான் வாங்க போயிருக்காங்க. நாங்கள் ஒரு ஷோ வந்து நைட்டு 10:30 மணிக்கு தான் வச்சுருந்தோம். நீங்கள் கொடுத்த ப்ரெஷர்னால நாங்கள் வந்து ஒரு 2 மணிக்கு மாற்றினோம், இன்ன வரை கண்டென்ட் வரலன்றான். அந்த 19 ஆடியன்ஸ் வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 19 பேரும் என் கண்ணு முன்னாலே கிளம்பி போகிறாங்க. நான் கெஞ்சி கூத்தாடுறேன், சார் இருங்க கொஞ்சம். அவர் சொல்கிறாரு, ஒரு 1 மணி நேரத்தில் வந்துடும், 3 மணிக்கு வந்துடும், 1 மணி நேரம் கண்டென்ட் லோட் ஆகும், 4 மணிக்கு போட்டுறேன்னு சொல்கிறாரு. நான் எல்லாட்டும் சார் உங்களுக்கு லஞ்சு கூட வாங்கி கொடுத்தேன், தயவு என் படத்தை பார்த்துட்டு போங்கன்னு காலில் விழா கூட கெஞ்சிறேன். வந்தவங்களாம் கபிள்ஸ் வந்தாங்க, யாருமே நிற்கலை. அந்த 19 பேரும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் சரி வாங்க, மணி 2:20 ஆயிடுச்சு. நான் எங்கள் டீம் சரி வாங்க சாப்பிட்டு வந்துடலாம், எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு 4 மணிக்கு படம் போட்டுருவான்னு சொல்லி போகிறோம். சார் வாங்க படம் ரெடி சார்ன்னு சொல்லிட்டு 2:35 போனால். இது எங்கே தவறு நினைச்சுன்னு தெரியல, யாரை குறை சொல்லணும்னு தெரியல. புதுமுகங்கள் பலர் இணைஞ்சு அதோ முகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு படம் உருவாகி இருக்கு. இந்த படத்தோட பிரஸ் மீட் சமீபத்தில் நடைபெற்றது. அதுல பங்கேற்ற பிரபலங்கள் என்ன பேசியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். என் பேர் சுனில் தேவ். நான் இந்த அதோ முகம் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை வந்து ரீல் பெட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தரிகோ ஃபிலிம்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஹீரோ வந்து சித்தார்த் அண்ட் ஹீரோயின் வந்து சைத்தன்யா பிரதாப். 2 பேருக்குமே டெபியூட் தான். அநேகமாக எல்லாருக்குமே இது டெபியூட் ஃபிலிம் தான், எல்லாருக்குமே முதல் படம் தான். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட டைட்டில் வந்து அதோமுகம். அதோமுகம் அப்படின்னா என்னென்னா, அதாவது படத்தோட ஒரு மெயின் கோர் வந்து ஹிடன் ஃபேஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஹிடன் ஃபேஸ் அப்படின்றதுக்கு ஒரு தமிழ் அர்த்தம் வந்து நாங்கள் தேடிட்டு இருந்தோம், தமிழ் வார்த்தை தேடிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு வந்து அதோமுகம் அப்படின்ற ஒரு பழைய தமிழ் வார்த்தை கிடச்சிச்சு. ஹிடன் ஃபேஸ் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் வார்த்தை கிடச்சிச்சு. ஸோ அதோமுகம் அப்படின்ற டைட்டிலை நாங்கள் வச்சோம். படத்தோட கதையை ரிவீல் பண்ணோன்னா, நாங்கள் ஆல்ரெடி டீசர் ட்ரெய்லர்லலாம் ஹீரோ வந்து அவரோட ஒய்ஃப் ஃபோனில் வந்து ஒரு ஸ்பை ஆப் இன்ஸ்டால் பண்ணுவார். ஹிடன் ஃபேஸ் அப்படின்ற ஸ்பை ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவார். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும் படத்தில். ஸோ அதை தான் நாங்கள் டீசர் ட்ரெய்லர்லேயும் சொல்லியிருந்தோம். அவ்வளோதான் கதை எங்களால் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு படம் அப்படின்றதுனால இதுக்கு மேலே எங்களால் ரிவீல் பண்ண முடியல. நான் அதோமுகம் படத்தில் வந்து லீடாக பண்ணியிருக்கேன். டைரக்டர் சொன்ன மாதிரி நானும் டைரக்டர் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவர் இந்த கதை சொல்லும் போது அதோட பிளாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
சஸ்பென்ஸ் த்ரில்லர்னால இதை வந்து நம்ம புல் ஆஃப் பண்ண முடியும்னு நான் நினச்சேன். நல்லா பண்ணியிருக்கேன் தான் நினச்சிருக்கேன். வேறு இந்த கதையில் வந்து சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்காது. இதை வந்து ஷூட் பண்ண இடம் வந்து எல்லாமே வந்து நீலகிரி மாவட்டத்தில் எடுத்திருக்கோம். கிளைமேட்டிக் கண்டிஷன் ப்ளஸ் வந்து டெக்னிக்கலாகவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு படமாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். என் பேர் சைத்தன்யா பிரதாப். நான் அதோமுகம் என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். எல்லாருக்குமே டெபியூ சொன்ன மாதிரி எனக்குமே தமிழில் டெபியூ தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு மலையாளம் படத்தில் பண்ணியிருக்கேன். அப்போது ஃபர்ஸ்ட் டைம் இதில் ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு லாங்குவேஜ் தான் முதல்ல பேரியராக வந்துருச்சு. ஆனால் இப்போது எல்லாமே கரெக்டாக இருந்து சிது அண்ட் சுனில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி லைக் ஐ கேன் ஸ்பீக் தமிழ் பெட்டர் நவ். ஸோ படம் வந்து என்ன சொல்கிறது, அதான் குன்னூர் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் லொக்கேஷனில் பண்ணி இதில் நிறைய சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது, இமோஷன்ஸ் இருக்குது, லவ் இருக்குது, எல்லா அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. ஒரு மிக்ஸ்ட் இமோஷ்னல் மூவியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு, புதுதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் தட்ஸ் வை I think this movie will be really special for me. என்ன நேயர்களே, இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.